Sound check, testing 1, 2. Vakratonda Mahakaye, Vakratonda Mahakaye, Surya Koti Samaprabha, Nirviknam Gurume Devo, Sarvakarishu Sarvada. Bhudanada Sadananda, Bhudanada Sadananda, Sarva Bodha Dayapara, Raksha Raksha Mahabago, Sastri Tobhyam Namostuti. Om Mamanikandaye Namah. Om Harihara Sudari Namah. Om Sastaye Namah. Om Swami Saranam Ayyappa Namah. Saraswati Namastobhyam Varade Kamarobini Vidyarambam Karishami Siddhi Bhavatu Me Sada. Ammai Narayana Namo, Devi Narayana Namo, Lakshmi Narayana Namo, Badri Narayana Namo. Om Guruve Guruvarge Guruve Tunai. Om Guruve Guruvarge Guruve Tunai. Moshigavagane, Moshigavagane, Modagasta, Moshigavagane, Modagasta, Samarakarna Vilambiga Susta. Vikna Vinayaga Pada Namasti. Mamalai Sabariyile Manikandan Sannidhanam. Mamalai Sabariyile Manikandan Sannidhanam. Mamalai Sabariyile Manikandan Sannidhanam. Pamparum Bhaktargalam Vanangidum Sannidhanam. Paperum Bhaktargalam Vanangidum Sannidhanam. Mamalai Sabariyile Manikandan Sannidhanam. Paperum Bhaktargalam Vanangidum Sannidhanam. Umagat Poi Balaki Varaikum Sannidhanam.
சன்னிதானம் பூமகன் மைந்தனுக்கு பூமகன் சன்னிதானம் பூமகன் மைந்தனுக்கு பூமகன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். பதினெட்டு படி ஏறி இலங்கிடும் சன்னிதானம் பதினெட்டு படி ஏறி இலங்கிடும் சன்னிதானம் விதியமும் மாற்றி வைக்கும் இளையும் சன்னிதானம் பதினெட்டு படி ஏறி இலங்கிடும் சன்னிதானம் விதியை மாற்றி வைக்கும் இளையும் சன்னிதானம். சபரியில் போற்றிடும் கணபதி சன்னிதானம் கணபதி சன்னிதானம் கணபதி சன்னிதானம் சபரியில் போற்றிடும் கணபதி சன்னிதானம். அமைதியெல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம் அமைதியெல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். நாதரி சன்னிதானம் பாவரி சன்னிதானம் நாதரி சன்னிதானம் பாவரி சன்னிதானம். எல்லாம் எனக்கு என்றும் கட்சி காமம் சன்னிதானம் யாம் எல்லாம் எனக்கு கட்சி காமம் சன்னிதானம் மார்கழி கூமை கேக்கி மணிக்கவல் சன்னிதானம் மார்கழியில் ஒரே சமயன் மணிக்கவல் சன்னிதானம் நாள் எல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் நாள் எல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கண்ணில் தெரியும் காட்சிகள் எல்லாம் கடவுள் இருக்கின்றார் அவர் கருணை உள்ளவர் இருக்கும் உள்ளவர் மனதில் இருக்கின்றார். கண்ணில் தெரியும் காட்சிகள் எல்லாம் கடவுள் இருக்கின்றார் அவர் கருணை உள்ளவர் இருக்கும்
மற்றவர் வாழ்வில் உன்னே நீக்கின்றான் அவர் எரித்தெறியாதே மனிதருக்கெல்லாம் எருக்காய் நீக்கின்றான் எருக்காய் நீக்கின்றான் முடவருக்கெல்லாம் காலாய் வருகின்றான் அவர் கால்களிலாதே மூனருக்கெல்லாம் காய்கால் தருகின்றான் காய்கால் தருகின்றான் தெரியாதே மனிதருக்கெல்லாம் வாழ்வாய் அளிக்கின்றான் அவர் வாய் பேசாதே ஊமைகைக்கெல்லாம் வார்த்தையை தருகின்றான் வார்த்தையை தருகின்றான் அறிவராசனம் விஸ்வமோகனம் அரித்யதீஸ்வரம் அர்த்யபாதுகம் அறிவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் அரத்மமாத்மஜம் தேவிமாஶ்ரயே அரியவர்சனம் விஸ்வமோகனம் அரியதீஸ்வரம் அரியபாதுகம் அறிவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் அரியராத்தரம் தேவமாஶ்ரயே கீர்த்தனம் சக்திமாசனம் பவலோபுலம் நர்த்தியநாசலம் அருணவாசரம் போதநாயகம் ஹரியராத்மஜம் தேவிமாஶ்ரயே
கலசம் ஹரியராத்மஜம் தேவிமஸ்ரயே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமியே Next song that I'm going to sing is a song dedicated to Ayyappan Swami, showing the type of lustrous background that he has. He has Shiva Peruman as his father. He has Govinda Peramani as his mother. She's taken the Mogani Avadaram. And then he has a valiant brother like Muruga Peruman. The song here depicts all those three deities put together with Ayyappan. பசும்பால் அபிஷேகம் பழனியிலே பசும் நெய் அபிஷேகம் சபரியிலே எங்கள் முருகன் பிறந்தான் வைகையிலே எங்கள் ஐயப்பன் பிறந்தான் பாமையிலே ஐயப்பன் பிறந்தான் பாமையிலே பசும்பால் அபிஷேகம் பழனியிலே பசும் நெய் அபிஷேகம் சபரியிலே பசும்பால் அபிஷேகம் பழனியிலே பசும் நெய் அபிஷேகம் பழனியிலே பசும்பால் அபிஷேகம் பழனியிலே பசும் நெய் அபிஷேகம் பழனியிலே. பசும் நெய் அபிஷேகம் பழனியிலே எங்கள் முருகன் பிறந்தான் பொய்கையிலே எங்கள் முருகன் இருந்தால் பொய்கையிலே எங்கள் ஐயப்பன் பிறந்தான் பாமையிலே எங்கள் ஐயப்பன் பிறந்தான் பாமையிலே. சுவாமியே சரணம் ஐயா சுவாமியே ஐயப்பா
சுவாமியே. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. தேவி பாதம், தேவன் பாதம், பகவானே பகவதியே, தேவனே தேவியே. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. நிறைந்திருந்தோம், பேரழகாய் உன்னை காண வந்தோம். ஆறுவாருமே திறந்திருந்தோம், பேரழகாய் உன்னை காண வந்தோம். பால் அபிஷேகம் உனக்கப்பா, இந்த பாலனை கடைக்கான் பாலப்பா. பால் அபிஷேகம் உனக்கப்பா, இந்த பாலனை கடைக்கான் பாலப்பா. முத்திரை தேங்காய் உனக்கப்பா, சித்திக்கும் நாமம் எமக்கப்பா.
அன்னதானம் பிரபுவி சரணம் ஐயப்பா அன்பின் கருணையே சரணம் ஐயப்பா அன்னதானம் பிரபுவி சரணம் ஐயப்பா அன்பின் கருணையே சரணம் ஐயப்பா அன்னதானம் பிரபுவே சரணம் ஐயப்பா அன்பின் கருணையே சரணம் ஐயப்பா அன்னதானம் பிரபுவே சரணம் ஐயப்பா அன்பின்
ஐயப்பா 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 சுவாமி சரணம் 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 ஐயப்பா 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 சுவாமியே சரணம் ஐயப்பா 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 சுவாமியே
Vanakkam Namaste, dear people. It is so great to see so many of you here today. We'd like to say a special thank you to our Father Tamu and his team for rendering beautiful songs to Lord Ayappa, praising the Lord, describing the Lord in his various forms and the various abhishekams that he has. Ney, which is a form of ghee. Yerumudi is the coconut filled with ghee, which our Father is singing. Also like to thank our supper prasadam sponsor today, the NK Naidu family, who have come all the way from Johannesburg on holiday and have taken the time to prepare supper and prasad for our deities and our devotees as well. So we'd like to say a special thank you to our supper and prasad as well. Dear people, just a small insight on Lord Ayappa. I'm sure many of you know that if you had to study for a diploma, you'd have to have many modules in order to go to a diploma. You cannot skip one diploma and say one module and say you want to get a diploma. So in the same way, this is part of our prayer in the Hindu calendar, Lord Ayappa. So it is one of the deities that has come onto earth to save the earth. There was a king that did not have a son, and he prayed to Lord Shiva to have a son. On the other hand, there was a demon that was given a wish by Lord Brahma, and she wished that she could not be destroyed by no other than a child of Hari and Hara, which is Lord Vishnu and Shiva. And unknowingly the power of Lord Vishnu and Shiva, the demon was destroyed by the child Ayappa. So that king had been into the forest one day onto the river banks, and he heard a child crying. And that child was called Lord Ayappa, and also named Manigandan, which is the Lord with a pendant. When he found the child had a pendant around his neck. So he took the child to the palace, and the wife obviously was not pleased because it was not a biological child. So, and she knew that this child would grow up and become the future king. But because the king was kind enough to take a child that was not his own blood into his kingdom and accepting that child, their wish was further fulfilled by having their own child. So he had 2 sons. And then the queen decided that she had to fake a sickness and send Lord Ayappa into the forest. She faked a sickness. They called Lord Ayappa and asked him to go into the forest to get a milk of a tigress. So Lord Ayappa, obedient, he listened to his parents, he went into the forest. When he went into the forest, he encountered a demon, and this demon was called Mahishi. Mahishi is the female deity, demon of the demon Mahishasura, the sister of Mahishasura. And this demon was going to destroy the entire earth. But Lord Ayappa, with his bow and arrow, had destroyed this demon. He further went into the forest and he acquired milk from a tigress, and he entered the palace riding a tigress and many, many tigers around him. So basically the tigers that he was sitting on was all the devas and deities that had taken the form of tigers entering into the kingdom. And so when the saints and sages saw this child riding a tiger, they said, no human can do this. It only could be someone that is from the heavens. And they immediately knew that this child was not any ordinary child. So it teaches us a lesson, people. If you look at community, stepfathers are raping their children, stepmothers are ill-treating their children. When a father dies, the child is thrown onto a street because the step-parents do not want to look after someone that's not your blood. So in this, it teaches us that we need to give love to everyone around us. And even if a child is not related to us in blood, we need to give that same love to him. If a child does not have parents and he looks up to you as a parent, it is your duty to give him that love of a parent.
The reason we use black in this prayer, I'm sure if you look at the Muslims, they use black, they use white to go to a mosque. The Christian, they'll use black, they'll use white. And Hindus, they use black only at the time of Kartari, which is the mother of children, and also at the time of Lord Ayappa. So this black teaches us we need to detach ourselves from all the attachments we have in our worldly life. We are born with nothing. Can we take anything with us? No, nothing. Not even our clothes. Not even our beautiful hair. Everything gets destroyed. The only thing that goes with us, I know I don't have no hair left. Okay. So the only thing that goes with us is our deeds. The soul that we have nourished with prayer, with songs like our Father had been singing here today. All the good and bad that we have done is been recorded by God. So black teaches us to detach ourselves. You think when the devotees are going into Sabarimala in the forest, they're carrying their chargers, their iPads, their small televisions in the bag. Nothing. They can't even speak to their families. There's nothing. The only thing they have to watch is they don't tramp a snake. They don't walk into a lion, to a wild baboon, but they're walking. So I hope that some of us in our future will also make that pilgrimage to Lord Ayappa in India. I'm sure it'll be a great offering to undertake, but we have to do it. To reach the Lord, it means that our soul will be freed. It's going to reach God in heaven, and our past deeds of bad karmas will be washed away. So I know many Hindus will say, but we don't know Lord Ayappa. Why is it that we don't know Lord Ayappa? It's because our temples are not educating our people on the various deities that we have. Each deity has a specific role in our life, and they have a duty to play in our body. Like the sun and moon is our eyes. The speech on our tongue is Mother Saraswati. The blood in our body is Mother Kali. So all the deities form an important role in our life, and therefore we're here to educate you. So maybe next year we're going to see 200 people seated there that's going to carry Irumudis and walk around. So on our main day people, we have offering of milk to Lord Ayappa, and that milk is also mixed and served to the devotees as blessed Tirtham, Pal Tirtham. So if you'd like to sponsor milk, it do not have to be many liters, even if it's just 1 liter of milk. It's going to help bless you in your life and remove all your pains and sufferings that you have in this life. You can look at the heat that we had today. Currently in India, it is double this heat. How do they survive? That is why you have the priests in India, they did not wear their top shirts. They only wear a vesti. It is very, very hot in India. And even the males, when they are traveling to the Sabarimala temple, they have no shirt because of that heat that they have to bear. So let us make offerings to this Lord. I'm also going to give a list to Kathy for the main day prayer. If you'd like to sponsor any items for the main day, you can contact Kathy. She should have a list and she would let you know what we need for the main day. So it's basic things like offering, prasadams, and small items that are needed for the offering of Lord Ayappa. So maybe your grandfathers, your great-grandfathers have worshipped Lord Ayappa, but you do not know that because your great-grandparents have not taught you that. So if you're here and you are observing that prayer for Lord Ayappa, even if for 1 day or for a few days or for 10 days, that Lord is going to bless you. So dear people, we thank all of you for being here today. And we are going to continue our prayer tomorrow at 6 p.m. We all can rise and the group will conclude.
சரணம் சரணம் ஐயா. ஓம் சரணம் சரணம் ஐயா. சரணம் சரணம் ஐயா. ஓம் சரணம் சரணம் ஐயா. சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். சுவாமியே சரணம் ஐயா ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயா. ஹரிஹர சுடரே சுவாமி ஐயப்பா. தரிசனம் வேணும் அப்பா ஐயப்பா. தரிசனம் வேண்டும் அப்பா. சிவனார் மகனி நாராயணன் மைந்தன். சிவனார் மகனி நாராயணன் மைந்தன். சபரி கிரிவாசனி சுவாமியே. சபரி கிரிவாசனி. சரணம் சரணம் ஐயா. ஓம் சரணம் சரணம் ஐயா. சுவாமியே சரணம் சரணம் சரணம். சுவாமியே சரணம் சரணம் சரணம். சரணம் சரணம் ஐயா. சுவாமியே. தர்ம சாஸ்திர ஆதி மகாசஸ்த சமோகன சாஸ்தாயி ஐயப்பா. சமோகன சாஸ்தாயி. கல்யாண வரதே சாஸ்தா. கல்யாண வரதே சாஸ்தா. வேத சாஸ்தா வீர சாஸ்தா. வேத சாஸ்தா வீர சாஸ்தா. ஞான சாஸ்தா ஐயா ஐயப்பா. ஞான சாஸ்தா ஐயா. சரணம் சரணம் ஐயா. ஓம் சரணம் சரணம் ஐயா. சரணம் சரணம் ஐயா. ஓம் சரணம் சரணம் ஐயா. சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். சுவாமியே சரணம் ஐயா ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயா. சரணம் சரணம் ஐயா. ஓம் சரணம் சரணம் ஐயா. சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். சுவாமியே சரணம் ஐயா ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயா. ஓம் பூதநாதாயாய வித்மகே பவபுத்ராய தீமஹி தன்னோ சஸ்த பிரசோதயாத். असतो मा सद्गमये तमसो मा ज्योतिर्गमये मृत्यो मा अमर्तङ्गमये पूर्णमदं पूर्णमिदं पूर्णात् पूर्णं मुदच्यते पूर्णस्य पूर्णम् आदाय पूर्णम् एवाय वशिष्यति. हरि ओम शांति शांति शांतये. स्वामिये स्वामिये
Swamiye.